नमः 84 श्लोक कामाक्षी अदान मैम ஆமா कामाक्षी नित्यम अयम अंजलिर अस्ति बीजाय विभ्रम मधोदय गूर्णिताय कंदर्पदर्प पुनः उद्भव दिदाय कल्याणदाय तव देवी त्रिकंचलाय. இப்போ தேவியோட கண் பார்வையை ஒரு 4 விஷயத்தோடு கம்பேர் பண்ணுறாருங்க. காமாட்சி நித்தியம் அயம், அயம்னா இந்த பார்வையை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அயம்னு சொல்கிறாரு. அயம் அஞ்சலிஹி அஸ்தூன்னு விட்டார், வழங்குறேன்னு விட்டார். எப்படிப்பட்ட பார்வைக்கு வணங்க போகிறேங்கிறத இப்போ லிஸ்ட்டு போடுறார். ஸோ அயம் அஞ்சலிஹி அஸ்து, என்னுடைய இந்த வணக்கம், இந்த கை கூப்புதல் இருக்கட்டும், அஸ்து இருக்கட்டும். முக்தி பீஜாய, எது இந்த பார்வை முக்திக்கு வேர், பீஜம், அது முக்திக்கு வித்தாக விளங்கக்கூடிய பார்வை. விப்ரம மத உதய கூர்ணிதாய, விப்ரமம்னாலே நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, ஒரு எல்லாரையும் வசப்படுத்தக்கூடிய பார்வை, எல்லாரையும் தன்வசப்படுத்தக்கூடிய அந்த விப்ரமங்களோடு சிங்கார ரசத்தோடு கூடிய பார்வை. அதனாலேயே ஒரு செருக்கு, அந்த சிங்காரத்தினாலே ஏற்படக்கூடிய மத உதய, அந்த செருக்கோடு அழகு இருக்குது, நம்மளுக்கு விப்ரமங்கள் இருக்குங்கிற செருக்கோடு இருக்கக்கூடிய கூர்ணம், கூர்ணம்னு சொன்னால் சுழலும் கண்கள், அதனாலேயே ஒரு சுழன்று இருக்கக்கூடிய கண்கள். ஸோ முக்திக்கு வேறான பார்வை, அதே மாதிரி சுழல்கின்ற அந்த பார்வை. கந்தர்ப்ப தர்ப்ப, தர்ப்பன செருக்கு. ஸோ கந்தர்ப்ப கந்தர்ப்பன மன்மதன். ஸோ மன்மதன் ரொம்ப செருக்கடைந்தான். என்னாச்சு, சிவனையே அவன் சிங்காரத்துக்கு அம்பு விட்டானான். ஸோ அவரை பார்வதியோடு சேர்க்கறதுக்கு அம்பு விட்டதுனால அவர் எரிச்சு விட்டார் இல்லையா. ஸோ அந்த செருக்கினால் அழிந்தான் அவன். புனக உத்பவ, அவனை மீண்டும் இது உண்டாக்கலாம். ஸோ புனக உத்பவ சித்திதாய, ஸோ தேவி கடாட்சிச்சா, அந்த சாம்பலை போய் பார்த்தா, தேவி பார்த்த உடனே அவன் உயிர் பெற்று எழுந்தான். ரதியோடு கண்களுக்கு தெரியற மாதிரி எழுந்தான், மற்றவர்களுக்கு அனங்கனாகவே இருந்தான் இல்லையா. ஸோ புனக உத்திதாய, பார்வையாலே எழுப்பிய அந்த பார்வைக்கு. கல்யாணதாய, எல்லோருக்கும் மங்களத்தை தரக்கூடிய அந்த பார்வைக்கு. தவ தேவி திருக அஞ்சலாய, அஞ்சலம், அஞ்சலம்னா எண்டுன்னு அர்த்தம். ஸோ அஞ்சலம்னா முந்தானி சொல்கிறோம் இல்லையா, அஞ்சலம்னால முந்தானின்னு அர்த்தம் ஜென்ரலாக. ஸோ இங்கே அஞ்சலம்னா எண்டு, புடவையோட நுனி தானே இது. ஸோ பார்வையோட எண்டுனது கடாட்சம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய கடாட்சத்திற்கு நித்தியம் அஞ்சலிஹி அஸ்தூன்னு முதலே ஆரம்பிச்சிட்டார். உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன், அந்த பார்வையை வணங்குகிறேன். காமாட்சி நித்யம் அயம் அஞ்சலிர் அஸ்து முக்தி பீஜாய விப்ரம மதோதய கூர்ணிதாய கந்தர்ப்பதர்ப்ப புனः உத்பவ சித்திதாய கல்யாணதாய தவ தேவி திருகஞ்சலாய. दर्पाङ्कुरो मकरकेतन विभ्रमाणां निब्दाङ्कुरो विदलितोत्पलचातुरीणां दीपाङ्कुरो भवतमिस्र कदम्बकानां कामाक्षि पालयतु मां त्वद् अपाङ्गपातः. அங்குரம், அங்குரம்னா முளைத்து வரக்கூடியது. ஒரு விதையை போட்டால் முதல்ல வரக்கூடிய சின்ன செடிக்கு அங்குரித்து வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி மேலே முளைச்சி வருது. ஸோ இந்த பார்வை, முளைத்து வர பார்வை என்னெல்லாம் பண்ணுறது. மகர கேதன விப்ரமானா, மகர கேதனா மகர மீன் கொடியை உடையவன். கேத்தனம்னா கொடி, மகர கேத்தனா மீன் கொடி. மீன் கொடியை உடையவன்கிறது மன்மதன். ஸோ மன்மதி விப்ரமானான்னு சிங்காரம், மன்மதனே சிங்காரத்துக்கு அதிபதியாக இருக்கான், எல்லாரையும் காமத்துக்கு ஈடுபடுத்துகிறான். அப்படிப்பட்டவருக்கு அந்த செருக்கு இருக்குது. நம்மளால தான் எல்லாரையுமே நம்ம சேர்த்து வைக்க முடியறதுங்கிற செருக்கு இருக்குது. ஸோ அந்த தர்ப்ப அங்குரக, அந்த செருக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தா அந்த தர்ப்பான செருக்கு, அந்த அந்த செருக்காகப்பட்டது அங்குரித்து வருது அவனுக்கு, முளைச்சி வருது அவனுக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் இந்த பார்வை. இந்த அங்குரித்து வரக்கூடிய பார்வை தான் அவனுக்கு தர்ப்ப அங்குரமாக மாறிவிடுகிறது, அவனுடைய செருக்கு காரணமாக அமையிறது. ஏன், தேவி தான் அவன் வெளிவந்த சிங்காரமாக இருக்கா. தேவியே சிங்காரம், காமேஸ்வரியாக இருக்கா, அவள் வெளிவந்த சிங்காரமாக மன்மத வடிவத்தில் இருக்கா. அதனால ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த தேவியோடைய செருக்கு அவனுக்கு அந்த சிங்காரத்தில் இருக்குது. ஸோ இந்த பார்வை அதற்கு காரணமாக அமைகிறது. நிந்தா அங்குரக, இதுவே இந்த பார்வையே ஒரு திட்டுற மாதிரி இருக்குது. நிந்தான நிந்தனை பண்ணக்கூடியதாக. எதுக்கு நிந்தனை பண்ணுறது, விதலித உட்பல சாதுரீனா, விதலிதம், தலிதம் சொன்னான்னா லேசாக மலர்ந்த, விதலித இப்போ லேசாக மலர்ந்த. ஸோ
நிந்தா அங்குரக திட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? அதை கீழாக்குறது. விதலித உட்பலம், விதலித உட்பலம் அப்போ தான் மலர்ந்துருக்கு அழகாக. தலித்தம்னா இது பிரிஞ்சு அப்படி வந்திருக்கு, மொட்டு பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்படி மலர்ந்த அந்த உட்பலம் தாமரையை நிந்தா அங்குரக, அதோடைய சாதுரியம், சாதுரியம்னா சாதுரியமாக இருக்குது. நான் எப்படி மலர்ந்திருக்கேன், என்னோட அழகை பார் அப்படின்னு இருக்கா அந்த தாமரை. அதை நிந்தா அங்குரக, தன் பார்வையால் பார்த்த உடனே இவளுடைய பார்வையை பார்த்து அதுக்கு வெக்கமாயிடுறது. அதனால அதை திட்டுவதை போன்று இருக்கக்கூடிய அங்குரித்த பார்வை. மூணாவதா சொல்றாருங்க, பவ தமிஸ்ர கதம்பகானாம். கதம்பகம்னா கூட்டம்னு அர்த்தம். கதம்பம் போல அடர்த்தியாக இருக்கக்கூடியது கூட்டம். ஸோ பவ தமிஸ்ர, சம்சாரம்ங்கிற தமிஸ்ரம் இருட்டு, சம்சார இருட்டை நீக்குவதாக தீப அங்குரக, ஒளியாக, தீபம் ஒளியாக அங்குரித்து வரக்கூடிய பார்வை. ஸோ இந்த பார்வையை பார்த்தாலே நம்முடைய சம்சார தாபங்கள் எல்லாம், அந்த இருட்டு அஜ்ஞானம் எல்லாம் போய்விடும். ஸோ இப்படி 3 விதமாக இருக்கக்கூடிய இந்த பார்வை, ஹே காமாட்சி மாம் தொத அபாங்க பாத்தகா பாலயது, என்னை உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வை என் மீது விழட்டும், அது என்னை காப்பாற்றட்டும் சொல்றார். दर्पाङ्कुरो मकरतेतन विभ्रमाणां निन्दा अङ्कुरः विदलित उत्पलचातुरीणां दीपाङ्कुरो भवतमिस्र कदम्बकानां कामाक्षि पालयतु मां त्वद् अपाङ्गपातः कैवल्य दिव्यमणिरोहण पर्वतेभ्यः कारुण्य निर्झरपयः कृतमज्जनेभ्यः कामाक्षि किङ्करित शङ्कर मानसेभ्यः तेभ्यो नमो अस्तु तव வீக்ஷண விப்ரமேப்யஹ. இப்போ திருப்பி இதே மாதிரி ஒரு 3 விஷயத்தை சொல்கிறாருங்க. கைவல்ய திவ்யமணிரோகண பர்வதேபியக, பர்வத மலை. ஸோ ஒரு மலை என்ன பண்ணும், நிறைய தாத்துக்களை கொடுக்கும், நல்ல ரத்தினம் பவழம் எல்லாமே அந்த மலையிலேருந்து கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட தாத்துக்களை மலை கொடுக்குற மாதிரி கைவல்ய திவ்யமணி, இவ கொடுக்குற மணி என்னது, இவ கொடுக்குற ரத்னம் என்னதுன்னா கைவல்யம், மோட்ச பதவி. அப்படியே இங்கே இருக்கும்போதே மோட்சானந்தத்தை கொடுக்கக்கூடியவள், கைவல்யம் இருக்கக்கூடிய மோட்சானந்தத்தை தரக்கூடியவளாக அந்த திவ்ய மணி ரோகணன்றது அப்படி முளைச்சி வருது. ரோகணம்னு ஆரோகதி எழுந்து வருது. ஸோ கைவல்யம் அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பார்வையாக இது எழுந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு மலை மாதிரி, மலையிலேருந்து எப்படி தாது கிடைக்கிறதோ அது மாதிரி கைவல்ய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பார்வை. காருண்ய நிர்ஜர பயக, இப்போ மலையிலேருந்து என்னாகும், நிறைய ஃபால்ஸ் விழும், மேலேருந்து நிறைய அருவிகள் கொட்டும். ஸோ இவளுடைய பார்வையிலேருந்து வரக்கூடிய அருவி என்னன்னு பார்த்தா காருண்ய நிர்ஜரன்னு சொன்னா அருவி அப்படின்னு அர்த்தம். ஸோ கருணையாகப்பட்ட மழை, பயகன தண்ணி. ஸோ நிர்ஜர பயக, கருணையாகப்பட்ட மழையை பொழிந்து கொண்டு வரக்கூடிய இந்த பார்வை, இதில் கிருத மஜ்ஜனேபியக, இதில் குளிச்சு விடுறார். யார் குளிக்கிறாருன்னு சொன்னால் சிவனே குளிக்கிறார். இந்த பார்வை சிவன் மேலே விழறதுன்னா சிவன் அந்த பார்வையாகப்பட்ட கருணை மழையில் நனைந்து குளிச்சு, மஜ்ஜனம்னா நீராடுதல். ஸோ குளித்து விட்டு காமாட்சி கிங்கரித சங்கர மானசேபியக, ஸோ அதனால அவருடைய மனசெல்லாம் இவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல போயிடுது. அப்படியே வசப்படுத்தி விடுகிறாள். பார்வையாலேயே சிவனை குளிப்பாட்டி அவரை தனக்கு கிங்கரனாக, ஒரு ஏவலாளியாக தான் சொல்கிறதை செய்யுமாறு வசப்படுத்தி விடுகிறது இந்த பார்வை. கிங்கரித சங்கர மானசேபியக, அப்படி கைங்கரியம் பண்ண வைக்கக்கூடிய அந்த பார்வைக்கு, தேபியக அவற்றிற்கு நமோ அஸ்து நமஸ்காரம் பண்ணுகிறேன், தவ வீட்சண விப்ரமேபியக. ஸோ தன்னுடைய வீட்சணங்களால், பார்வையால், அந்த சுழலும் பார்வையால், விப்ரமேபியக சிங்காரத்தை செய்யக்கூடிய அந்த பார்வைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும். கைவல்ய திவ்யமணிரோஹண பர்வதேப்யஹ காருண்ய நிர்ஜரபயஹ கிருதமஜ்ஜனேப்யஹ காமாக்ஷி கிங்கரித சங்கர மானசேப்யஹ தேப்யோ நமோ அஸ்து தவ வீக்ஷண விப்ரமேப்யஹ அல்பீய ஏவ நவம் பலம் அம்பஹீனா மீனஸ்ய வாசரணிஹி அம்புருஹாம் ச கிம்வாம் தூரே மிருகீத்ருக் அசமஞ்சசம் அஞ்சனஞ்ச காமாக்ஷி வீக்ஷண ருச்சௌ தவ தர்க்க
तर्कयामः. ஹே காமாட்சி, வீக்ஷண ருச்சௌ, ருச்சௌன்னு அந்த கலர் உடைய கண்ணங்கரிய பார்வை, அந்த வீக்ஷணத்தை பார்த்துட்டு மனசில் தர்க்கம் பண்ணுறார். யார்? மூக்கர் மனசுக்குள்ளேயே பல விதமாக யோசிச்சு பார்க்குறார் இந்த பார்வையை பற்றி. நவம் உட்பலம் அம்ப அல்பிய அம்ப, அம்மா ஹே அம்மா, புதுசாக மலர்ந்த உட்பலம் என்று சொல்லக்கூடிய இந்த நீல தாமரை ஆகப்பட்டது அல்பிய ஏவ, உன்னுடைய பார்வைக்கு முன்னாடி ரொம்ப அல்பமாக இருக்குது, இதோட அழகே ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்கு உன்னுடைய பார்வை அப்படின்னு மனசில் யோசிக்கிறார். அடுத்தது என்ன யோசிக்கிறார்? ஹீனா மீனஸ்யவா, ஹீனானது கீழாக்குறது, ஹீனமாயிடுது, ரொம்ப கீழாகி விடுகிறது. மீனஸ்ய, மீன் பார்வை சொல்லுவோம் இல்லையா, பார்வைக்கு எப்போவுமே மீன் விழியாள், மான் விழியாள் இப்படிலாம் தான் சொல்லுவோம். ஸோ அந்த மீனோட பார்வை ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஹீனமாக இருக்குது. அல்பம் ஹீனம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ரொம்ப கீழாகி விடுகிறது உன்னுடைய பார்வைக்கு முன்னாடி. சரணிம் அம்புருகாம்ச, அம்புருகாம் சரணி, அம்புருகாம்னு சொன்னது அம்பு, தண்ணியிலிருந்து வரக்கூடிய தாமரை, அந்த அதோடைய வரிசை, அந்த தாமரையோட வரிசையையும் கீழாக்கி விடுகிறது. தாமரையோட அழகும் ஒன்றுமில்லை. அப்போ உட்பல தாமரைன்னு எடுத்துக்கணும், நீலத்தாமரைன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ அந்த நீலத்தாமரையோட அழகை அது கீழாக்கி விடுகிறது. சரணி அந்த வரிசை, ஏன்னா வரிசையாக அலை மாதிரி வரக்கூடிய பார்வை, அலை வீச்சு போல வரக்கூடிய பார்வையினால் அந்த நீலத்தாமரையோட வரிசையை கூட கீழாக்கி விடுகிறது. கிம் கிம்பா, அது போலையா? அல்லது தூரே திருக்குன்னு சொன்னால் பார்வை. ஸோ தூரே திருக்குன்னு எடுத்துக்கலாம், திருக்கா. ஸோ திருக்குன்னா மான் பார்வை, மான் விழியால் சொல்லுவோம் இல்லையா. மானோட பார்வை மருளும் பார்வையாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப தூரத்தில் உன் கிட்டக்க கூட நெருங்க முடியாதுமா, அது உன் கிட்டேயே வர முடியாது, உன்னுடைய பார்வை கிட்டக்கே நெருங்க முடியாது. அப்படி தூரத்தில் இருக்க வேண்டியதான் அந்த மானோடைய பார்வைங்கிற அழகு, தள்ளியே இருக்க வேண்டியது. அசமஞ்சசம் அஞ்சனம் அஞ்சனம்னா மை. சரி, மை மாதிரி இருக்கா உன்னுடைய பார்வைன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக பண்ணவே முடியாது. ஏன்னா மையை விட பயங்கரமான கரிய விழிகள், கருப்பான அந்த பார்வை. ஸோ மை அது மட்டும் இல்லை, மை தமசு, இருட்டு, அது கருப்பு. ஆனால் தேவியோட பார்வை அந்த தமசை நீக்கக்கூடிய பார்வை. அப்போ எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சாமஞ்சசியமே கிடையாது, சேர்க்கையே கிடையாது. மை கருப்பை கொடுக்கும், தேவியோட பார்வை கருப்பை எடுக்கும், அஜ்ஞானத்தை எடுக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே சாமஞ்சசியம் எப்படி சேர்க்க முடியும்? ரெண்டையும் சேர்க்கவே முடியாது. அதனால அதுவும் கிடையாது. ஹே காமாட்சி, இப்படியாக உன்னுடைய வீட்சணத்தை பற்றி நான் மனசில் தர்க்கித்துக் கொள்கிறேன் சொல்றார் மூக்கர். फलम् अम्बहीना मीनस्य वा सरणिः अम्बुरुहां च किं वा दूरे मृगीदृक् असमञ्जसम् अञ्जनं च कामाक्षि वीक्षणरुचौ तव तर्कयामः. मैम राधिकृष्ण मैम. मिश्री भवद्गरल अंकिल शंकरोरः सीमांगणे किमपि रिंगणम् आददानः हेलावधूतललित श्रवण उत्पलः असौ कामाक्षि बाल इव राजति ते कटाक्षः. இப்போ குழந்தைன்னு விட்டார். காமாட்சி பால இவ, ஒரு குழந்தைய போல இருக்கு. ராஜத்தின விளங்கி கொண்டிருக்கிறது. தேக்கடாட்சகா, உன்னுடைய பார்வையாகப்பட்டது ஒரு குழந்தையாட்டம் இருக்கு. அப்படின்னா குழந்தை என்ன பண்ணும்? அப்படியே சாடி ஏறி நெஞ்சில் ஏறி குதிச்சுடும். அப்பா கூப்பிட்டாலோ அம்மா கூப்பிட்டாலோ சாடி ஒரு சாட்டம் சாடி நெஞ்சில் போய் ஏறி உக்காந்துடும். அப்படி தூக்கிக்கணும் குழந்தைய, அந்த மாதிரி காட்டும். இன்னொன்று என்ன பண்ணும்? காதில் ஸ்டட் இருந்தால் அதை பிடிங்க எடுக்கும் இல்லையா. அந்த வேலையெல்லாம் செய்யும். இந்த பார்வை அந்த சேஷ்டையெல்லாம் பண்ணுறது, அதனால அது குழந்தைங்கிறாருங்க. மிஸ்ரீ பவத் கரலன்னு சொன்னாலும் விஷம். ஸோ சிவன் கழுத்தில் விஷம் வச்சுட்டுருக்கார். அதில் வெளியில் பார்த்தோம்னா பசிதான்னு போட்டிருக்கு. பசிதான்னு சொன்னால் நெஞ்சிலெல்லாம் விபூதி பூசிட்டு இருக்கார். ஸோ கழுத்தில் விஷம் இருக்குது, இதில் நெஞ்சில் விபூதி இருக்குது. பங்கிலன்னு குழம்பாட்டமாக இந்த கழுத்தில் இருக்க விஷம் கூட ஒரு குழம்பாட்டமாக ரவுண்டாக அப்படி இதில் கழுத்தில் இருக்குது. நெஞ்சில் பார்த்தா அப்படியே சாம்பலை குழைச்சி எடுத்து நெஞ்சில் சேராட்டமாக பூசிட்டு இருக்கார் சங்கர உரக. அந்த சங்கரனுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த விபூதி மிஸ்ரீ பவத் அப்படியெல்லாம் குழம்பி கிடக்கிற அந்த இடத்துல சீமாங்கனே அந்த எல்லையில், அதில், அந்த நெஞ்சில் இல்லை அந்த கழுத்தை கட்டிக்கிறது குழந்தை அதுதான் பண்ணும். இல்லை நெஞ்சில் ஏறி சாடி உக்காண்டுக்கும். ஸோ இப்படி அந்த எல்லையில் சீமாங்கனே, அந்த எல்லையான அந்த முற்றத்தில் கிமபி ரிங்கணம் ஆததானக. ரிங்கணம்னா தவழ்தல்.
ஸோ அப்படி தவழ்ந்து வருது பார்வை. பார்வை என்ன பண்ணுறது, தேவி வந்து முதல்ல சிவனோட கழுத்து அவருடைய நெஞ்சு எல்லாம் அப்படியே பார்வையால் பார்க்குறான். அப்படி தவழ்ந்து வரக்கூடிய ஆததானக செய்யக்கூடிய அந்த பார்வை ஹேலா அவதூத லலித ஸ்ரவணன காது. ஸோ காதில் உள்ள உட்பலக, காதில் தேவி என்ன பண்ணிருக்கா, உட்பல இது சிவன் வந்து உட்பலத்தை அர்த்தநாரி வேஷத்தில் ஒரு பக்கம் தோடு போட்டுட்டு தான் இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த பக்கம் அவர் ஆம்பளையோட இதை போட்டிருக்கலாம், இந்த பக்கமும் ஒரு தோடு போட்டுருக்கலாம். ஸோ அந்த தோடை, அந்த உட்பலம், அந்த நார்மலாக என்ன சொல்லுவோம், பனவோலையால் தோடை போட்டுக்கிறான் அம்பாள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தாமரையாகப்பட்ட அந்த உட்பலத்தோடை போட்டுருக்கா. ஸோ அந்த சிவன் போட்டுருக்கார், தோடுடைய செவியோன்னே அவர் பாடுறோம் நம்ம. ஸோ அவர் அந்த தோடை போட்டுருக்கும் போது அவதூத அதை எடுக்கிறது இது இந்த பார்வை. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த பார்வை அதன் மேல் விழுகிறது. ஸோ சிவனுடைய நெஞ்சிலேருந்து நேராக போய் வளைந்து போய் அந்த பார்வை ஆக்கப்பட்டது சிவனுடைய காதில் போய் விழுகிறது. லலித ஸ்ரவண, அழகான அந்த காதில் போய் விழுந்து அதில் உள்ள தோடை எடுக்கிற மாதிரி அந்த பார்வை விழுகிறது. அதனால ஹே காமாட்சி, ஒரு குழந்தையாட்டமா பால இவ, ஒரு குழந்தை போல ராஜதி தே கடாட்சக விளங்கி கொண்டிருக்கிறது உன்னுடைய கடாட்சம். மிஸ்ரீ பவ கரல பங்கில சங்கரோரஹ சீமாங்கணே கிமபி ரிங்கணம் ஆததானஹ ஹேலா அவதூத லலித ஷவண உத்பலஹ அசௌ காமாட்சி பால இவ ராஜதி தே கடாட்சஹ பிரௌಢீகரோதி விதுஷாம் நவசூக்தி தாட்டி சூதாட்டவீஷு புத கோகில லால்யமானம் மாத்வீரசம் பரிமலஞ்ச நிரர்கலந்தே காமாட்சி வீக்ஷண விலாச வசந்தலக்ஷ்மீஹி. இந்த இடத்துல வசந்தலக்ஷ்மின்ற போன ஸ்லோகத்தில் பாலன் குழந்தைன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்வையை வசந்த காலத்து ஐஸ்வர்யம். ஸோ அந்த சமயத்தில் எல்லாமே ஐஸ்வர்யமாக இருக்கும், பூக்கள்லாம் நல்லா பூத்துருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த வசந்த காலத்து ஐஸ்வர்யமாக வசந்தலக்ஷ்மியாக உன்னுடைய வீக்ஷண விலாசம், உன்னுடைய பார்வை அப்படி உல்லாசமாக அப்படி பார்வை பார்க்குறது இல்லையா, அந்த பார்வையை வசந்தலக்ஷ்மியோடு சொல்கிறாரு இங்கே மூக்கர். ஸோ என்னெல்லாம் பண்ணுறது இது, மாத்வீரசம் பரிமளம் ச நிற அர்கலம் தே, அர்கலம்னு சொன்னான்னா சங்கிலின்னு அர்த்தம், காலை கட்டி போடுற சங்கிலி இருக்கே அந்த சங்கிலிக்கு அர்கலம்னு தடைன்னு அர்த்தம். அது யானையெல்லாம் வெளியில் போகாமல் அது ஓடி போகக்கூடாதுங்கிறதுக்காக சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருப்பான், அதுக்கு பேர் அர்கலம். இப்போ நிர் அர்கலம்னு தடையற்ற, எல்லாம் ஃப்ரீயாக போகும், பார்வை எங்குமே போகும், பூந்து புறப்படும், எல்லா இடத்துக்கும் போகும். அப்படிப்பட்ட தடையற்ற பார்வை அது மாத்வீரசம். அப்போ வசந்த காலம் வந்தால் எல்லா இடத்துலையும் அந்த வசந்த உயாரமாக கொண்டாடின்னு இருக்கும், பூவெல்லாம் நல்லா பூத்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துலையும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வை மாத்வீரசம். வசந்த காலத்தில் நல்லா பூக்கிறதுனால நல்ல தேன், மகரந்த தேனோட வாசனை எல்லா இடத்துலையும், இந்த மகரந்தத்தோட வாசனை எல்லா இடம் பரவும். அது மாதிரி இந்த பார்வையும் ரொம்ப மாத்வீரசமாக, தேன் போன்ற பார்வையாக, இனிமையாக, பரிமளம் வாசனை, பூக்களோட வாசனை வசந்த காலத்தில் பரவற மாதிரி இதுவும் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய பார்வை, பரிமளத்தோடு இருக்கக்கூடிய பார்வை. சூத்த அட்டவீஷு, இது இங்கேருந்து 1 2 3 4 கீழேருந்து மேலே போகிறோம் நம்ம. சூத்த அட்டவீஷு, சூத்தான்னு சொன்னால் மாமரம் சொல்லிருக்கோம், அட்டவின்னு சொன்னால் காடு. ஸோ ஒரு பெரிய மாந்தோட்டம் இருக்குது, மாந்தோப்பு. ஸோ அந்த மாந்தோப்பில் வந்து எல்லா இடத்துலையும் நல்ல மாம்பூலாம் பூத்து இருக்கும்போது அங்கே என்ன வரும், கோகிலங்கள் வரும் இல்லையா, கோகிலம் குயில். ஸோ கோகில லால்யமானம், குயில்கள் எல்லாம் வந்து அங்கே உட்காந்து நல்ல கூன்னு கூவிட்டு கிடக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசந்த காலத்தில் இந்த மாமரத்து மேலே உட்காந்து. அது மாதிரி இந்த பார்வை வந்து, இந்த பார்வையாகப்பட்ட இந்த அட்டவி இது ஒரு ஒரு காடு மாதிரி நல்ல திக்கான பார்வை. இந்த பார்வையில் புத கோகிலம்னா பண்டிதர்களாகப்பட்ட குயில்கள் வந்து ரொம்ப ஆனந்தமாக இந்த பார்வையை அனுபவித்து அவள் என்ன பண்ணுவாள், பாட்டு பாடுவா இல்லையா, கவிதை வரும், ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு கவிதை வரும். நவசூக்தி தாட்டினா பெருக்குன்னு அர்த்தம், தாரையாக அப்படி வேகமாக வரக்கூடியது. தாட்டினா அப்படியே அட்டிக்க வர மாதிரி ஒரு இது வீச்சு. அப்படிப்பட்ட தாரையாக நவசூக்தின்னு உக்தி, நன்றாக வார்த்தைகள், அந்த கவிதை மயமாக கவிதை நடையில் புதுசாக வார்த்தைகள் அவர்களுக்கு அலையாக அப்படி பெருகி வரும். விதுஷாம்னு அறிந்தவர்களுக்கு, பண்டிதர்களுக்கு அந்த மாதிரி கவிதை பண்ணுற ஒரு யோகம் வரும் இந்த பார்வையை பார்த்த உடனே. பிரௌಢீகரோத்தின்னு வளர்க்கும், அவர்களுடைய அந்த கவிதை நடையை இன்னும் நன்றாக வளர்த்து விடக்கூடியதாக வசந்தலட்சுமியாக இந்த பார்வையை வர்ணிக்கிறார் இங்க மூக்கர்.
प्रौढीकरोति विदुषां नवसूक्तिधाटी चूत अटवीषु बुधकोकिललाल्यमानं माध्वीरसं परिमलं च निरर्गलन्ते कामाक्षि वीक्षणविलास वसन्तलक्ष्मीः। श्री कामाक्षी नमः। कूलङ्कषं वितनुते करुणाम्बुवर्षी सारस्वतं सुकृतिनः सुलभं प्रवाहं तुच्छीकरोति यमुनाम्बुतरङ्गभङ्गीं कामाक्षि किं तव कटाक्षमहाम्बुवाहः। காமாட்சி கட்டாட்ச அம்புவாக மகா அம்புவாக அம்புவாகன்னு சொன்னான்னா தண்ணியை தரிக்கக்கூடிய மேகம்னு அர்த்தம். ஜலதக அது மாதிரி தான். வாகன வகிக்கிறது, அம்புன்னு தண்ணியை தரிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? தண்ணி வச்சுருக்க மேகம். ஸோ உன்னுடைய கடாட்சமாகப்பட்ட மேகம், அது இப்போ மேகமாக சொல்கிறார். தேவியோட கடாட்சம் வந்து கார்மேகம். அது வெறும் மேகம் இல்லை, கார்மேகமாக இருக்கக்கூடியது. ஸோ மேகம் வந்தால் மழை வரும், மழை வந்தால் தண்ணியில் கரை புரண்டு ஓடும், நதிகள்லாம் பெருவெள்ளமாக அப்படி பாஞ்சு ஓடும் இல்லையா? அதுதான் சொல்கிறாருங்க. கூலங்கஷம் விதனுதே கருணா அம்புவர்ஷி. ஸோ தேவியோட மழை எப்படி இருக்குன்னா கருணை மழை. இந்த மழை வந்து சாதா மழை கிடையாது, கருணை மழை பிரவகிச்சு ஓடுறதுங்க. எப்படி அந்த சாதாரண மழை வரும்போது கூலங்கஷம்னா இது கரை புரளன்னு அர்த்தம். கூலம்னா கரைன்னு அர்த்தம். கூலங்கஷம்னா அப்படியே அதெல்லாம் அடித்து தள்ளிட்டு போகும் இல்லையா? அப்படி ஓடக்கூடிய தண்ணி மாதிரி உன்னுடைய கருணையாகப்பட்ட அந்த மேகத்தில் அந்த கார்மேகமாகப்பட்ட அவனுடைய கடாட்சமாகப்பட்டது அப்படியே கருணையை வர்ஷிக்கிறது, மழையாக கொட்டுறது. சாரஸ்வதம் சுக்ருதினகனா புண்ணியம் செய்தவர்கள். சுக்ருத்தினாலே புண்ணியம், சுக்ருத்தம்னா புண்ணியம்னு அர்த்தம். ஸோ சுக்ருத்தினக சுலபம் பிரவாகம், அவளுக்கு ஈஸியாக பிரவகிக்கக்கூடிய சாரஸ்வதம், சரஸ்வதி நதின்னுட்டார். ஸோ சரஸ்வதி நதியே அந்த காலத்தில் ஓடி இருக்கு இல்லையா? அப்போ சரஸ்வதி நதி மாதிரி அவளுக்கு சாரஸ்வதம், அப்படிப்பட்ட வாக்குவன்மை. சரஸ்வதின்றது கிடைக்கக்கூடியது சரஸ்வதி கடாட்சம், அதாவது சாரஸ்வதம்னு சொல்கிறோம். சரஸ்வதியோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே சாரஸ்வதம்னு பேர். ஸோ இங்கே வாக்கு, அந்த வாக்குவன்மை சுலபமாக அடைகிறார்கள். ஏன்னா கருணை மழை வருது, அதனால சரஸ்வதி நதி பெருக்கெடுக்கிற மாதிரி வாக்குவன்மை பெருக்கெடுத்து வருது வாழ்க்கை புண்ணியர்களுக்கு. யமுனா அம்பு தரங்க பங்கியும் துச்சீகரோதி. இப்போ ஏற்கனவே யமுனா நதி இருக்குன்னு சொன்னேன்னா, அந்த யமுனா நதி வந்து ரொம்ப டீப் ஓஷன். அதில் வந்து அலை பிரமாதமாக இருக்காது. அப்போது அந்த அலையாக அடிச்சுட்டு வர்றது என்னென்னா கங்கை தான். இப்போ கங்கையும் யமுனையும் சங்கமத்தில் சேரும்போது பார்த்தா யமுனையில் வந்து சேர்றோச்சு கங்கையோட பக்கத்துலேயே நம்ம கங்கையை பார்க்கலாம். அலகாபாத்தில் பார்த்தா பக்கத்தில் கங்கை வெள்ளேர்னு வருவாங்க. சொன்ன ஆழமே இருக்காது, ரொம்ப இதாக இருக்காது, மேலாட இருக்கும் கங்கை. அடியில் கூட பார்க்கலாம், அப்படி இருக்கக்கூடிய கங்கை. யமுனையில் வரும்போது யமுனை பயங்கர ஆழம். அப்போ அங்கே சத்தமே இல்லாமல் அப்படியே அடங்கி போயிடும். அப்படி கங்கை பிரவாகமாக அப்படி வரும்பொழுது அந்த யமுனையில் வந்து கலங்கும்போது அது அப்படியே அந்த பிரவாகம் எல்லாம் தெரியாத மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படி கங்கை மாதிரி பெருகி வரக்கூடிய அந்த சாரஸ்வதமாகப்பட்ட வாக்குவன்மை யமுனையில் வந்து கலந்து விடுகிறது. கமலன்னா டீப்பாக அவர்களுக்கு அந்த கவித்துவம் வந்து ஆழமாக வந்து விடுகிறது அப்படிங்கிற அர்த்தங்க. ஸோ யமுனா அம்பு தரங்க பங்கியும் துச்சீகரத்தின்னு துச்சமாக்கிடுது. ஸோ யமுனையோட அலையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அடங்கி போயிடுறது. இங்கே ரொம்ப ஆழமான வாக்குவன்மை வந்து அவளை கவித்துவம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆழமாக உள்ளே போய் டெபாசிட் ஆகிடுறதுன்னு அர்த்தமுங்க. சாந்தி விதனுதே கருணாம்புவர்ஷி சாரஸ்வதம் சுக்ருதினஹ சுலபம் பிரவாகம் துச்சீகரோதி யமுனாம் தரங்கவங்கீம் காமாட்சி கிம் தவ கடாட்சமஹாம்புவாஹः. ஜாகர்த்தி தேவி கருணா சுகசுந்தரி தே தாடங்கரத்னருச்சிதாடிம கண்டசோனே காமாட்சி நிர்பர கடாட்சமரீச்சி புஞ்ச மாகேந்திர நீலமணி பஞ்சர மத்தியபாகே. மூணாவது நாலாவதுல முதல்ல பார்ப்போம். ஹே காமாட்சி நிர்பர கடாட்ச மரீச்சி. மரீச்சின்னா ஒளின்னு அர்த்தம். ஸோ கிரணங்கள், மரீச்சின்னா கிரணங்கள்னு அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். ஸோ நிர்பரன்னு நிறைந்த
நல்ல நிறைஞ்சு வரக்கூடிய அந்த கடாட்சத்துடைய ஒளி, புஞ்சம்னா குவியல், அப்படி குவியலாக கடாட்ச திக்க அடர்த்தியான குவியலாக ஒளி பொருந்தி வருது. மாகேந்திர நீலமணி, மாகேந்திர நீலமணினா இந்திர நீலக்கல், மாகேந்திரன இந்திரன், நீல மணின கல், இந்திரநீலக்கல் அது ஒரு ரத்னம் இல்லையா, இந்திரநீலக்கல் மாதிரி அப்படி கருவிழி அதை சொல்கிறார். இந்திரநீலக்கல்ங்கிறது டார்க்காக இருக்கும், அது அந்த கல் போல் இருக்கக்கூடிய குவியலாக வரக்கூடிய உன்னுடைய கடைக்கண் பார்வை கடாட்சம். பஞ்சர மத்தியபாகே, இது ஒரு கூடு மாதிரி இருக்குது, ஒரு கூடு வச்ச மாதிரி இருக்குது, அப்படி கூடாட்டமாக அப்படியே ரவுண்டாக அப்படி வந்திருக்கு உன்னுடைய கடாட்சம். அப்போது ஒரு கிளிக்கு கூண்டு அமைச்சது மாதிரி இருக்குது. அப்போ உள்ள கிளி இருக்கணும் இல்லையா, அந்த கிளி யாரு? ஸோ ஜாகர்த்தி தேவி கருணா அம்சுக சுந்தரி தே. ஜாகர்த்தின்னு விழிப்போடு இருக்கிறது. ஸோ எப்போதுமே விழிச்சுண்டு தேவி எல்லாரையும் கருணை கடாட்சத்தை கொடுத்துட்டே இருப்பாள். ஸோ அது மாதிரி இங்கே கருணையாகப்பட்டது அந்த கிளி. ஸோ உள்ளுக்குள்ளே கருணை இருக்கிறது. அந்த வெளியில் இருக்கக்கூடிய கூண்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா கடாட்ச புஞ்ச குவியல்லேருந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவிழி அல்லது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளி, அந்த மாதிரி கருவிழியோடு கூட உன்னுடைய சுந்தரி சுகசுந்தரி, உன்னுடைய சுகன கிளி அப்படி அழகான ஒரு கிளியாக கருணையாகப்பட்டது. விழிப்போடு எல்லாருக்கும் அந்த கருணை கிடைக்கணுமே, ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடப்படாதே அப்படிங்கிற மாதிரி விழிப்போடு இருக்கிறது அந்த கருணையாகப்பட்ட கிளி. ஏன்னா கிளி எப்போவுமே விழிப்போடு இருக்குது. ஏன் விழிப்போடு இருக்குது? அவள் என்ன சொல்கிறோம் அதை கேட்டு திருப்பி சொல்லுவது இல்லையா, சொன்னதை சொல்லும் கிளின்னு சொல்கிறோம். அதனால் அது எப்போவுமே விழிப்போடு இவள் என்ன சொல்கிறான் என்ன பேசுகிறாங்கிறத கேட்டுகிட்டே இருக்கும். அது மாதிரி உன்னுடைய கருணையாகப்பட்டது அலர்ட்டாக இருக்குது எல்லாருக்கும் போனங்கிறதுல. ஸோ தாடங்க ரத்ன ருச்சி தாடிம கண்டசோனே. தாடிமம் சொன்னான்னா இது மாதுளைன்னு அர்த்தம். ஸோ மாதுளையோட இதை போல் கிளியோட மூக்கு வேண்டாமா? ஸோ கிளியோட மூக்கு ரெட்டு கலரில் இருக்கும். அந்த மாதுளையோட அதை கண்டோம்னா இது ஒரு மாதுளை பிளந்து அதோட ரெட்டு கலரில் இருக்க மாதிரி சிவப்பு ஷோனா ரெட்டு கலர் என்னதுன்னு பார்த்தா கடாட்சத்துக்கு தாடங்க ரத்ன ருச்சி. உன்னுடைய தாடங்கத்தில் செக்கச்சவேன்னு பதிச்சிருக்கே ஒரு கலர் கல், அந்த ரத்னத்தோட கலர் தான் அந்த கிளியோட மூக்கு மாதிரி இருக்குது. ஸோ கடாட்சம் கிளின்னு சொன்னால் கிளியோட மூக்கு என்னன்னு சொன்னால் உன்னுடைய தாடங்கத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு கல் தான் சொல்கிறார். ஜாகர்த்தி தேவி கருணா சுக சுந்தரி தே தாடங்கரத்னருச்சி தாடிம கண்டசோனே காமாட்சி நிர்பர கடாட்ச மரீச்சி புஞ்ச மாகேந்திர நீலமணி பஞ்சர மத்தியபாகே. ராதிகிருஷ்ணா. காமாட்சி சத்குவலயஸ்ய சகோத்ர பாவாத் ஆக்ராமதி ஸ்ருதிமசௌ தவ திருஷ்டிபாதः கிம் ச ஸ்புடம் குடிலதாம் பிரகடீகரோதி ரூபல்லரி பரிசிதஸ்ய ஃபலம் கிமேதத். ஸோ ஹே காமாட்சி, சத்குவளையஸ்ய அதாவது நல்ல அழகான குவளைய மலர்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அந்த குமுத மலர்னு சொல்லுவோம். அந்த நீல கலராக இருக்கக்கூடிய நீல அல்லி, அதுக்கு குவளையம்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நீல அல்லி போல சகோத்திரபாவா கூடப்பிறப்பு கடாட்சமும் நீல குவளை மலரும் அது ஒரே கோத்திரத்தில் பிறந்த மாதிரின்னு அர்த்தம். என்னது? அதே கலர். ஸோ தேவியோட பார்வை நல்ல கருகருன்னு டார்க்காக இருக்குது, அது மாதிரி குவளை மலர் மாதிரி டார்க்காக இருக்கக்கூடிய பார்வை. ஸோ ஆக்ராமதி ஸ்ருதிம் அசௌ, இந்த கடாட்சம் என்ன பண்ணுறது? காது வரை, ஸ்ருதினா காதுன்னு அர்த்தம், இன்னொன்று வேதம்னு ஒரு அர்த்தம். இப்போ இது இந்த கடைக்கண் பார்வையாகப்பட்டது அப்படியே காது வரை நீண்ட பார்வை இல்லையா. ஆக்ராமத்தினா ஆக்கிரமிக்கிறது, அப்படியே காது வரை போய் காது வரை நீண்ட பார்வை, நீண்ட கண்கள்னு அப்படியே சொல்லுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி காது வரை நீண்ட பார்வை. அசௌதவ திருஷ்டிபாத்தம்னு என்னது? உன்னுடைய பார்வை விழக்கூடிய பார்வைன்னு அர்த்தம். அப்படி விழக்கூடிய பார்வை காது வரை போய் ஆக்கிரமிக்கிறது அப்படின்னா என்ன? இன்னொரு ஸ்ருதின்னு அர்த்தம் வேதம்னு சொன்னோம். அப்போது ஸ்ருதிம் ஆக்ராமதி அசௌ, இந்த பார்வை வேதத்தை ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. எப்படி வருது? அப்போ தேவியோட பாதத்துக்கு கீழே யார் உட்காண்டிருக்கா? வேதமாதா உட்காண்டிருக்கா. ஸோ வேதமாதாவோட தலையில் தான் தேவியோட பாதம் இருக்குது இல்லையா. வேதம் அதாவது வேதத்தோட தலை நம்ம பகவான் அப்படி சொல்கிறோம் இல்லையா. வேதத்தோட தலையில் இருக்கக்கூடிய பகவான் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவியோட கால் கீழே வேதமாதா உட்காண்டிருக்கா. அப்போ தேவியோட பார்வை கண்டிப்பாக அந்த வேதமாதா மேலே விழும். ஸோ ஆக்ராமதி. அதனால இன்னொன்று, வேதத்தில் தேவியோட பார்வையெல்லாம் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கா. எல்லாம் வேதம் சொல்லி தான் இவள் அந்த வேதத்தில் உள்ள சாராம்சத்தை எடுத்து தான் கவிதையெல்லாம் பண்ணுறான். ஸோ அப்படி ஸோ இன்னொரு அர்த்தம் என்னென்னா,
இப்போ வேதத்தோட தலையில் மேலே இந்த கால் இருக்கிறதுனால தேவியோட பார்வை ஆட்டோமேட்டிக்காக கீழே விழும்போது அந்த வேதத்தை போய் ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு வேதத்தில் தேவியோட பாதத்தை பற்றி சொல்லும்போது வேதத்தோட தலை வந்து தேவியோட கால் கீழே இருக்குது அப்படி ஒப்பிடுறா இல்லையா. அதனால இந்த பார்வை ஆகப்பட்டது அங்கேயும் போய் ஆக்கிரமிக்கிறது வேத மாதாவை. ஆனால் கிம்சஸ்புட், ஆனால் வேதம் எப்படிப்பட்டது? எல்லாமே ஸ்ட்ரைட்டாக சொல்கிறது, நேராக வர்ணிக்கக்கூடியது, அது நேர்மை கொண்டது, ருஜுத்தன்மை உடையது வேதம். இந்த பார்வை அப்படி ருஜுத்தன்மை இல்லையேன்னு கேட்குறாரு. இப்போ கிம்ச ஸ்புடம் குட்டிலதாம்னா வளைஞ்சு போகிறதேம்மா. நீ வேதத்தை ஆக்கிரமிக்கிறேன்னு சொன்னால் வேதமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது அதுக்கு காரணமான உன்னுடைய பார்வை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்படி இல்லையே அவனுடைய பார்வை. ஏமா இப்படி வளைஞ்சு போகிறது? பிரகட்டி கரோதி, ஏன் இப்படி வளைகிறது, வெளிப்படுத்துகிறது. ப்ரூவல்லரி பரிச்சிதஸ்ய, ஒருவேளை இந்த புருவக்கொடியை அது பிடிச்சின்றதுனாலோ, மேலே புருவம் இருக்கு இல்லையா, ஸோ புருவம் வளைஞ்சு தான் இருக்குது. ஸோ அந்த புருவத்தையோடு சேர்ந்து அந்த புருவக்கொடியோடு சேர்ந்து வர்றதுனால தான் இப்படி வளைஞ்சு போயிடுதாம்மா. பலம்க்கு மேத்தது அதோடைய பலனா இது அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அந்த வளைந்த பார்வையை இப்போ வேதம் ஸ்ட்ரைட்டாக இருக்குங்கும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறாருங்க. வேதம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது பார்வை மட்டும் வளைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் உன்னுடைய புருவக்கொடியினாலான்னு கேட்குறாரு. காமாட்சி சத்குவலயஸ்ய சகோத்ரபாவாத் காமாட்சி சத்குவலயஸ்ய சகோத்ரபாவாத் ஆக்ராமதி ஸ்ருதிமசௌ தவ திருஷ்டிபாதः கிஞ்ச ஸ்புடம் குட்டிலதாம் பிரகடீகரோதி ப்ரூவல்லரி பரிசிதஸ்ய பலம் கிமேதத் ஏஷா தவ அக்ஷிஷுஷமா விஷமாயுதஸ்ய நாராஜ வர்ஷலஹரி நகராஜ கன்யே டம் கரோதி சததா ஹ்ருதி தைரியமுத்ராம் ஸ்ரீகாமகோடி யதசௌ சிசிராம்சு மௌலேகே. ஏஷா தவ அச்சி சுஷமா, சுஷமானாலே அழகுன்னு அர்த்தம். ஸோ அச்சி சுஷமா அதாவது கண் பார்வை, இந்த கண்ணாகப்பட்டது அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சினாலே கண் அல்லது பார்வை ரெண்டுமே வரும். சச்சு அச்சி ரெண்டுமே மாறி யூஸ் பண்ணுவாள். ஸோ இப்படி உன்னுடைய அழகான பார்வை. விஷமாயுதஸ்ய நாராஜ, அப்போது உன்னுடைய பார்வை என்னாச்சுன்னா மன்மதன். விஷம ஆயுதம்னா சமமான ஆயுதம் இல்லை, அவனுடைய அம்பெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் பூ வச்சுட்டு அம்பா வச்சுட்டுருக்கணும். பூக்களெல்லாம் அம்பா வச்சுன்னா அது நார்மல் அம்பு கிடையாது, அது விஷமம். அது மாறிய அம்பு, வி சமம் தான் விஷமம்னு வருது. ஸோ அது நேரான அம்பு மாதிரி இல்லை, இது மாறி அம்பாக இருக்கக்கூடிய அந்த மன்மதன் அவனுடைய நாராச்ச வர்ஷலகரி. நாராச்சம்னு சொன்னால் ஒரு அம்பு கிடையாது, இட் இஸ் எ குரூப் ஆஃப் பானாஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய அம்புகள் சேர்ந்து ஒரு குரூப்பாக விடுறதுக்கு தான் நாராச்சம்னு பேர். அப்படி நாராச்சம் மாதிரி வரிசையாக அம்புகளோடு சேர்க்கையா வருஷ லகரினா அலையாக வரக்கூடிய அந்த மன்மதனுடைய நாராச்சம், அந்த சிங்கார் ரசத்தோடு கூடிய அம்புகள் போன்ற உன்னுடைய பார்வை அழகு. ஹே நகராஜ கன்யே, அசையாத்தது மலையரசன் மகளே, நகராஜா இமவான். ஸோ இமவான் மகளே, உன்னுடைய இது வந்து மன்மதனுடைய பான வரிசையான்னு கேட்குறேன். ஸ்பஷ்டம் கிருதி தைரியமுத்ராம், அதாவது கிளியராக, ஸ்பஷ்டம்னு இது ரொம்ப கிளியராகவே சிசிர அம்சமௌளேகே. சிசிர அம்சமௌளேன்னு, சிசிர அம்சம்னா குளிர்ந்த அம்சத்தோடு கூடிய சந்திரன்னு அர்த்தம். சிசிர அம்சுகு அப்படின்னா, அம்சுகுன்னா கிரணங்களை உடையவன், சிசிர அம்சுகுன்னா குளிர்ந்த கிரணங்களை உடையவன். அப்போ யார்? சந்திரன். அப்போ சந்திரனுடைய தலையில் வைத்தவர் அம்சு மௌளே, அந்த சந்திர கிரணங்கள் சந்திரனை தலையில் வைத்த சிவனுடைய ஹிருதி, அவருடைய ஹிருதயத்தில் உள்ள தைரியமுத்ராம், தட்சிணாமூர்த்தி கோலத்தில் தைரியமாக உட்காண்டிருக்கார், யாரும் என்ன அணக்க முடியாதுன்னு அப்படியே ஒரு தபஸில் உட்காண்டிருக்கக்கூடிய அவருடைய தைரிய முத்திரையை கூட எத் அசௌ, இந்த பார்வை, இந்த மன்மதனுடைய நாராச்சம் போன்ற இந்த பார்வை ஆகப்பட்டது ஸ்ரீ காமகோட்டியே சததா கரோதி, பின்னிப்படுறது. அது நூற்றுக்கணக்காக அந்த தைரிய முத்திரையை சிதிலமாக்கி விடுகிறதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவியோட பார்வைப்பட்ட உடனே தட்சிணாமூர்த்திக்கு உள்ளுக்குள்ளே அகங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு அப்போ நம்ம சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹோதால இறங்குறா இல்லையா. அதுக்கப்புறம் தான் தட்சிணாமூர்த்தியாக உட்காண்டா சிருஷ்டி கிடையாது, அனுகிரகம் கிடையாது, மக்கள் திரும்பி பிறக்க முடியாது. அதுக்காக வேண்டிய தேவியோட தயை வேணும். அப்போ அவள் பார்வையாலேயே சிவனுடைய தைரியத்தை கலைத்து அவனை இந்த சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுத்துகிறாள்னு சொல்கிறார் இங்கே மூக்கர்.
एषा तव अक्षिषुषमा विषमायुधस्य नाराच वर्षलहरी नगराजकन्ये स्पष्टं करोति शतधा हृदि धैर्यमुद्रां श्रीकामकोटियदसौ शिशिरां सुमौलेः बाणेन पुष्पधनुषः परिकल्प्यमान द्राणेन भक्तमनसां करुणाकरेण कोणेन कोमलदृशः तव कामकोटि शोणेन शोषय शिवे मम शोकसिन्धुम्. ஸோ புஷ்பதனுஷகா, புஷ்பங்களையே தன்னுடைய வில்லில் கோர்த்தார். அதாவது புஷ்பமே அவனுடைய இச்சுங்கிறது கரும்புங்கிறது அவனுடைய வில்லு. அதில் பூட்டின அம்புகள் யார்? அந்த இது பூ அம்புகள். அதை வைத்து கொண்டிருக்கவன் யார்? மன்மதன். ஸோ புஷ்பதனுஷகன்னா புஷ்பங்களை அம்புகளாக கொண்ட அந்த வில்லோடு கூடியவன் மன்மதன். பாணேனா, ஸோ அப்படி இந்த கடாட்சம் வந்து அந்த பானம், கடாட்சத்தோட பானம் என்னன்னு சொன்னால் அந்த மன்மத பானமாக இருக்கிறது. ஸோ மன்மதன் மாதிரியே இருக்குது இந்த பானம். அப்புறம் பரிகல்பியமான பக்த மனசாம் திராணேன, அதாவது இது பக்த மனசான இது பக்தர்களுக்கு, பக்தர்களோட மனசில் காப்பாற்றுகிற லட்சணத்தை கொண்டிருக்கிறது. பரிகல்பியமான செய்யக்கூடிய அந்த கடாட்சம் என்ன பண்ணுது? பக்தர்களுடைய மனசில் போய் அந்த கடாட்சம் விழுந்து அவர்களை ரட்சிக்கிறது. திராணம்னா ரக்ஷணம். கருணாகரேன, எல்லாருக்கும் கருணை கொடுக்குது, எல்லாருக்கும் கருணை மழையை பொழியறது இப்படிப்பட்ட பார்வை. அப்புறம் கோமல திருஷக தவ காமகோட்டி, உன்னுடைய அழகான பார்வை கோமலமாக இருக்குது, ரொம்ப சாஃப்டானு அர்த்தம். கோமலம்னா ரொம்ப சாஃப்ட். அப்படி சாஃப்டாக இருக்கக்கூடிய உன்னுடைய பார்வை ஹே காமகோட்டி, காமத்தின் எல்லையே. காமத்தின் எல்லைன்னா ரெண்டு அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய விருப்பங்களை எல்லாம் தன்னுள் அடக்கி கொள்ளுவாள், நமக்கு விருப்பம் ஃபர்தராக வராத மாதிரி பார்த்துப்பாள், அதனால காமகோட்டி. பகவான் மேலே அவள் காமத்தை செலுத்துவாள், அவளுக்கு காமத்தை வரப்பண்ணுவள், அதனாலே அவள் காமத்தின் எல்லையாக காமகோட்டி அப்படின்னு பேர் அவளுக்கு. ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய பார்வை, உன்னுடைய சாஃப்டான அந்த பார்வை. ஷோனேனா, அந்த ரெட்டு கலர், ஏன்னா செவ்வரி ஓடிய கண்கள், இதெல்லாம் சாமுத்திரிகா லட்சணம். தேவியோட பார்வை வந்து செவ்வரி ஓடிய கண்கள்லேருந்து வரக்கூடிய பார்வை. சோஷய சிவே மம சோக சிந்தும், அது அப்படிப்பட்ட கோணேனா, இந்த இடத்துல கோணேனா சேர்க்கணும். அந்த பார்வையோட எட்ஜு ஒரு துளி பட்டா போருங்கிறார். பார்வை முழுசு முடைய மேலே பட வேண்டாம், அந்த பார்வையோட நுனி, கோணம்னு சொன்னோன்னு இது எண்டு. ஸோ அந்த பார்வையோட நுனியை மேலே விட்டால் கூட போருமே. மம என்னுடைய அந்த பார்வை அந்த எண்டு படும்போது மம சோக சிந்தும் சோஷையா, என்னுடைய சோகமாகப்பட்ட அந்த சம்சார கடல் இருக்க, ஒரே சோகமாக இருக்க கடல், சோக கடலான இந்த சம்சாரத்தை சோஷையா உலர்த்தி விடு அம்மா. ஸோ கருணை கடாட்சத்தோடு எண்டை என் மேலே போட்டு என்னுடைய துக்கத்தெல்லாம் நீக்கி விடுன்னு கேட்குறாருங்க மூக்கர். बाणेन पुष्पधनुषः परिकल्प्यमान त्राणेन भक्तमनसां करुणाकरेण कोणेन कोमलदृशः तव कामकोटि शोणेन शोषयति शिवे मम शोकसिन्धुम्. मारदृहा मुकुटसीमनि लाल्यमाने मन्दाकिनी पयसिते कुटिलं चरिष्णुः कामाक्षि कोपरवत्रवसाद् बलमानमीन सन्देहमङ्कुरयति क्षणमक्षिपातः. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? இப்போ கடாட்சம் வந்து கங்கையோட சக்களை தீனுட்டார் இந்த இடத்துல இல்லையா? சபத்னியா அல்லது சக்களத்தின்னு சொல்கிறோம். ஸோ மாரத்ருகா முகுட சீம்னி, மாரத்ருகாரு மாறன் மன்மதன், துருகான துரோகம் செய்யக்கூடியவர், மன்மதனை எரித்தவர், சிவன் அர்த்தம். ஸோ முக்குட சீம்னி, சிவனுடைய மகுடம் வச்சுட்டுருக்கார் தலையில், அதோடைய எண்டில் லால்யமானே மந்தாகினி, மந்தாகினின்னா கங்கை இல்லையா? தேவகங்கைக்கு மந்தாகினி சொல்கிறோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கங்கைன்றோம். ஹரித்வார் என்ட்ரன்ஸில் வரும்போது கங்கான்னு பேர். அதுக்கு முன்னாடி அலக்னந்தான்றோம், அதுக்கு மேலே மந்தாகினி, இதெல்லாம் வந்து தேவகங்கைன்னு பேர். ஸோ அப்படி தேவகங்கையாக தலை மேலே உட்காண்டிருக்கா, சிவனோட தலை மேலே மந்தாகினி நதியாக இருக்கக்கூடிய அவளை லால்யமானே அப்படி கொண்டாடிட்டு சிவன் வச்சுட்டு இருக்கார் தலை மேலே. அந்த மந்தாகினி பயஸ்னா அதோட வாட்டர், அப்படிப்பட்ட தலையில் உள்ள தண்ணியில் குட்டிலம் சரிஷ்ணுகு அப்படியே வளைஞ்சு விழருது, பார்வை அங்கே போய் விழருது. அப்போ என்ன ஆகுது? கோபம் வருது. சக்களத்தி ஆட்டமாக நீ என் தலை மேலே, அவர் சிவனோட தலை மேலே ரெண்டாவது ஒய்ஃபாக உட்காண்டிருக்காளே கங்கை,
அவளும் பத்னியாக தானே உட்காண்டிருக்கா சிவனோட தலைமையில். ஸோ குட்டிலம் சரிஷ்ணுகுன்னு இங்கே வந்து வக்கரமாக பார்க்கறது இந்த பார்வை அந்த கங்கை நதியை மேலே. காமாட்சி கோபரபசா, பயங்கர கோபம் வருது. பார்க்குறோச்சையே தலை மேலே நீ ஏறி உக்காண்டிருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தோடு, ரபசான வேகம், கோப வேகத்தோடு பார்த்து வளமான மீன சந்தேகம். இது என்ன இருக்குது, இந்த பார்வை சாதாரணமாக விழாது, வளைஞ்சு வளைஞ்சு போய் அப்படியே அதை சுழன்று இருக்கும் கண்ணு. அந்த கங்கை நதி வேறு அங்கே பிரவாகமாக வந்துட்டு இருக்கு. இது கடலில் கண்ணோட பார்வையை சுழலறது. இந்த பார்வையை பார்த்தா கங்கை நதியில் ஒரு மீன் சுழலறதோ, ஒரு மீன் அப்படி இப்படி ஓடிட்டுருக்கோ அப்படிங்கிற மாதிரி மீனாட்டமாக. ஸோ வளமான மீனை, வளம்னா சுற்றி வரக்கூடிய மீன் போன்ற அந்த பார்வை அப்படி விழறதான் கோபத்தோடு சுத்திண்டு. சந்தேகம், அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அங்குரையத்தினது அங்குரிக்கிறது, மனசுக்குள்ளே அப்படி தோன்றுறது. இந்த பார்வை அப்படி கோபமாக அப்படி வளைஞ்சு அப்படி சுழன்று அப்படி பார்க்குறோச்ச அங்கே ஏதோ மீன் போகிறதோ நதியில், அந்த கங்கையில் அப்படின்னு தோன்றுறது. சந்தேகம் ஏற்படுகிறது. க்ஷணம் அட்சிப்பாதக, ஒரு க்ஷணம் அப்படி தோன்றதான். உன்னுடைய பார்வை அப்படி விழும்போது எனக்கு அப்படி தோன்றதுங்கிறார் மூக்கன். ஏன்னா 2 பேருமே சிவனோட ஒய்ஃப் தானே. இப்போ கங்கையும் 2 பேருமே ஹிமவானோட பெண்கள் தான். கங்கையும் ஹிமவானோட பொண்ணு தான், நம்ம தேவியும் ஹிமவானோட பொண்ணு தான். ஆக 2 பேருமே சிவனுக்கு ஒய்ஃப் ஆகிட்டு 2 பேரும் சக்கலத்தி சண்டை நடக்கிறது இங்கே பார்வையாளன்றார். மாரத்ருஹா முகுடசீமனி லால்யமானே மந்தாகினி பயசிதே குட்டிலம் சரிஷ்ணுஹு காமாட்சி கோபரபசாத் வலமானமீன சந்தேகமங்குரயதி க்ஷணமக்ஷிபாதஹ. இப்போ சிவானந்த சௌந்தரிய லகரில் நம்ம இதே மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது அவருடைய பார்வை ஒரு ஸ்லோகம் வர்ணிக்கும் போது சிவே ஸ்ருங்காராத்ரா தத் இதர ஜனே குத்சன பரான்னு அப்படி ஆரம்பிக்கிறது. அதில் வந்து சரோஷா கங்காயாம்னு வரும். கங்கையை பார்க்குறோச்ச அந்த ரோஷத்தை காட்டுறது, அதாவது 9 நவவித திருஷ்டி. சிவனை பார்க்குறோச்ச சிங்கார ரசம் பொங்குறது. அதே சமயத்தில் அந்த கங்கையை பார்க்குறோச்ச அப்படியே அந்த கோபம் வருது. அப்படி 9 ரசத்தை பற்றி சொல்லும்போது அஃப்கோர்ஸ் அதில் 8 தான் காட்டுவார். சாந்தி ரசம் வந்து அது ரசமும், அது ரசத்தோடையும் சேர்க்கலாம், குணத்தோடையும் சேர்க்கலாம். அதனால் சாந்தியை எப்போவுமே சொல்ல மாட்டார். அதனால மற்ற 8 ரசம் வரும். தத் இதரஜனே குத்சன பரானது குத்சித பாவம் வருது இல்லையா, அருவெருப்பு, அந்த ரசம். அப்படி எல்லா ரசத்தையும் சொல்லும்போது சரோஷா கங்காயாம், ரோஷத்தோடு கங்கையை பார்க்கிறாய் அப்படின்னு வருது. ஸோ இந்த பார்வையை பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அவர். காமாட்சி சம்பலிதா காமாட்சி சம்பலித மௌத்திக குண்டலாம்சோ சஞ்சத்சித ஸ்ரவண சாமர சாதுரீகஹ स्तंभे निरन्तरमपाङ्गमये भवत्या बद्धस्सकास्ति मकरध्वजमत्तहस्ति. இப்போ காமாட்சி இது வந்து ஒரு தூணாட்டமாக சொல்கிறார் இந்த இடத்துல. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா அந்த கடாட்சமே ஒரு தூணாட்டமாக இருக்குன்றார். அப்போது சம்பலித மௌக்திக குண்டல அம்சு, சம்பலித்தன இது வளைந்த பார்வை தானே இது. ஸோ காமாட்சி வலித்தன வளைந்தது இல்லையா, வளையம், இதெல்லாமே வளைஞ்சிருக்கனால தான் அது வளையம் வலிதா அதெல்லாம் வார்த்தைகள்லாம் வருது. ஸோ வளைந்த மௌக்திக குண்டல அம்சுகு, அப்படி வளைஞ்சு போய் காதில் வந்து முத்து குண்டலம் போட்டுருக்கான். ஸோ அந்த முத்து குண்டலம் வந்து மௌக்திகன்னா முத்து குண்டல அம்சுன்னா என்னது, அதோடைய ஒரு கிரணங்கள், அம்சுனாலே கிரணங்கள். ஸோ சஞ்சத் சித ஸ்ரவண சாமர சாத்துரிக்கக, அப்படி பார்த்தா அந்த வெள்ளையான முத்தோடு அந்த இது வந்து சாமரம் வீசுகிற மாதிரி இருக்கு. சாமர சாத்துரீக்கக, சாதுரியம் என்னதுன்னா இந்த குண்டலத்தினுடைய முத்துக்களுடைய ஒளியாகப்பட்டது. அது வரிசையாக வருது இல்லையா. சஞ்சத்தின குண்டலம் ஆடுறது, குண்டலம் ஆடுறோச்சே அந்த முத்து ஒளி அப்படியே கடாட்சத்து கூட முன்னும் பின்னும் வீசி அந்த கடாட்சத்துக்கு ஒரு சாமரம் வீசுறதோ அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த கடாட்சத்தை ஒரு யானையா, ஏன்னா மத்தஹஸ்தின்னு முடிக்கிறார் கடைசியில், மத்தஹஸ்தின்னு யானை. அப்போது ஒரு யானைக்கு வந்து அந்த காதே சாமரம் வீசுகிற மாதிரி இருக்கும், அது காதை ஆட்டிகிட்டே இருக்கும் இல்லையா. அதே ஒரு சாமரம் வீசுகிற மாதிரி இது 2 காது அந்த அந்த இருக்குது, யானைக்கு அப்படி இருக்குது. ஸோ ஸ்தம்பே நிரந்தரம் அபாங்கமையே ஸ்தம்பேன்னு விட்டார். அபாங்கம்னா கடைக்கண் பார்வை அர்த்தம். அபாங்கமையே ஸ்தம்பே, உன்னுடைய கடைக்கண் பார்வையாகப்பட்ட தூணில், ஸ்தம்பம்னா தூணில் நிரந்தரம் இடைவிடாமல்
எப்படி கம்பத்தில் ஒரு யானையை கட்டி வைக்கிறோச்சே அது இப்படியே ஆடிண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. இந்த கடாட்சமும் அப்படி நிற்க போகிறது இல்லை, எப்போதுமே ஆடிண்டே இருக்குது. அதுக்கு அது ஆடுற பார்வைக்கு வேறு முத்து குண்டலத்துலேருந்து சாமரை வீசுகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த யானையும் கடாட்சங்கிற அந்த இதில் அபாங்கமைய அந்த தூணில் கட்டப்பட்ட யானையாகப்பட்டது. பத்தகன்னு இது கட்டப்பட்ட யானை. சகாஸ்தின்னு இது விளங்கி கொண்டிருக்கிறது, ஒளி பொருந்து விளக்கிறது. அபாங்கமைய பவத்தியாகன்னு உன்னுடைய கிடைக்கன் பார்வை. அது தூணில் கட்டப்பட்டு கடாட்சமாகப்பட்ட அபாங்கமையே ஸ்தம்பு, தூணில் கட்டப்பட்ட அந்த கடாட்சமாகப்பட்டது சாமர வரிசையாகப்பட்ட முத்து குண்டலங்களுடன் ஒளி பொருந்தி இருக்கிறது. எப்படி மன்மதன் இங்கே வரானீங்க, மகரத்வஜ மத்தகஸ்தி. ஸோ மகரத்வஜங்கிறது யார், மீன் கொடியை உடையவன் மன்மதன் அர்த்தம். ஸோ மன்மதனாகப்பட்டவன் இங்கே மத யானையோடு மத்தகஸ்தியோடு கம்பேர் பண்ணப்படுகிறான். ஸோ மகரத்வஜன அவன் மன்மதன் என்னது, அழகுக்கு சிங்காரத்துக்கு பெயர் போனவன். இந்த மத்தகஸ்தி எப்படிப்பட்டது, நல்ல மத நீர் பெருக்கிண்டு அப்படிப்பட்ட மதம் பொருந்திய யானையாக ஒரு நாம் இல்லையோங்கிற மாதிரி ஒரு 60 வயசு யானைன்னு சொல்லுவாள் ஜென்ரலாக. அந்த மத்தகஸ்தின்னு சொல்லும்போது மத நீர் பெருக்கி கொண்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி சிங்காரத்தோடு விளங்குகிறதுன்ற. அப்போ அந்த சிங்காரத்துக்கு தான் இந்த மத்தகஸ்திங்கிறத மகரத்வஜனோடு கம்பேர் பண்ணுறாங்க. कामाक्षि संवलित मौतिक कुण्डलांशु चञ्चत्सित श्रवण चामर चातुरीकः स्तम्भे निरन्तरमपाङ्गमये भवत्या बद्धश्चकाति मकरध्वज मत्तहस्ति. மத்தஹஸ்தி அடக்கணும்னா தூணில் கட்டணும். அதனாலேயே ஸ்தம்பே ரமம்னு பேர். யானைக்கு இன்னொரு பேர் ஸ்தம்பே ரமம். ஏன்னா ஸ்தம்பத்தில் கட்டினா ரமத்தின்னு சந்தோஷமாக இருக்குது. அப்படி ஆடிண்டு காலை வச்சுட்டு அப்படி டான்ஸ் ஆடிண்டு காதை ஆட்டிண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த அந்த மன்மதனை கட்டுப்படுத்துகிறாள், சிங்காரத்தை கட்டுப்படுத்துகிறாள். எது, கடாட்சங்கிற தூணில் கட்டி போட்டு விட்றா. சிங்காரம் அவளோட கண்ட்ரோலில் இருக்குன்னு. यावत् कटाक्षरजनी समयागमस्ते कामाक्षि तावत् चिरात् नमतां नराणाम् आविर्भवत्यमृतधीतिति बिम्बम् अम्ब संविन्मयं हृदयपूर्वगिरीन्द्रशृङ्गे. ஸோ இங்கே கடாட்சத்தை நைட்டோடு கம்பேர் பண்ணுறேன். இரவு கடாட்சங்கிறது இரவு, அது மாதிரி டார்க்காக இருக்கு இல்லையா. ஸோ காமாட்சி யாவத் கட்டாட்ச ரஜனி சமய. ஸோ ரஜனி சமயம்னு இரவு நேரம். ஸோ உன்னுடைய கடாட்சமாகப்பட்ட இரவு நேரம் வருது, ஆகமக வருகிறது. அப்படி வரும்போது கடாட்சமாகப்பட்ட இரவு வரும்போது ஹே காமாட்சி, அப்போ இரவு வரும்போது அங்கே ஒளி எப்படி வரும், சந்திரனாக வரும் இல்லையா. இரவு நேரத்தில் ஒளி கொடுக்கக்கூடியது சந்திரன். ஸோ காமாட்சி தாவத் அச்சிராத் நமதாம் நராணாம், வணங்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆவிர்பவதி அமிர்த தீதிதி, அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனாக வணங்கக்கூடியவர்களுக்கு கடாட்சம் அந்த இரவு நேரத்தில் இரவாகப்பட்ட கடாட்சம் வரும்போது ஞான ஒளியாகப்பட்ட சந்திரன் வருவான். யாருக்கு வருவான், வணங்கக்கூடியவர்களுக்கு வருவான்றாங்க. ஸோ அச்சிராத் நமதாம் நராணாம் ஆவிர்பவத்தின்னு தோன்றுகிறது, அவர்களுக்கு ஏற்படுகிறது. அமிர்த தீதிதி, அமிர்த தீதித்தின்னு அமிர்தமயமான ஒளி. தீதித்தினாலே நல்ல ஒளி, அமிர்தமயமான ஒளியோடு பிம்பம் சந்திர தீதிதி. அமிர்த தீதிதி பிம்பம்னு சொன்னாலும் சந்திரன் ஒரு அர்த்தம் இல்லையா. ஸோ அமிர்தமாகப்பட்ட அந்த சந்திரனுடைய ஒளியாகப்பட்டது ஹே அம்பா அம்மா. சம்பித்மயம், சம்பித்னா ஞானம்னு அர்த்தம். சம்பித் ஞானம், சம்பித்மயம் அப்படிப்பட்ட ஞான ஒளி வணங்கக்கூடியவர்களுக்கு சந்திரனை போல ஏற்படுகிறது. கடாட்சமாகப்பட்ட இரவு எங்கே வருது, இவா மேலே வருது, விழருது. இப்போ இரவு இவாளை தாக்குறோச்சே, அந்த கடாட்சங்கிற அந்த இரவு தாக்குறோச்சே அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவியோட ஞானத்தை கொடுத்துட்றா, அவள் கடாட்சத்தால் கொடுக்குறான். ஸோ ஹிருதய பூர்வகிரீந்திர சிங்கே. பூர்வகிரினா உதயகிரின்னு அர்த்தம். சந்திரன் தோன்றுகின்ற அந்த திசையில். ஸோ சந்திரன் உதயகிரியில் தோன்றுறான் இல்லையா, அந்த மலை மேலே அவன் தோன்றும் போது அது மாதிரி ஹிருதயத்துக்குள்ள அந்த ஞான ஒளி ஏற்பட்டு விடுகிறது. இரவு வரும்போது சந்திரன் உதயகிரியில் அப்படி தோன்றுறான், கடாட்சம் விழும்போது அருள் பார்வையால் இவாளுக்கு ஞானம் தோன்றுகிறது. यावत् कटाक्षरजने समयागमस्ते कामाक्षि तावदचिरात् नमतां नराणाम् आविर्भवति अमृतदीतिति बिम्बम् अम्ब संविन्मयं हृदयपूर्वगिरीन्द्रशृङ्गे.
कामाक्षि कल्पविटपीव भवत्कटाक्षः सुसमस्तविभवं नमतां नराणां भृङ्गस्य नीलनलिनस्य च कान्तिसम्पत् सर्वस्वमेव हरतीति परं विचित्रम्. हरति इति परं विचित्रम्. ओके. हे कामाक्षि कल्पविटपा கல்பவிருஷம் யா கல்பக மரம் போல பவத் கடாட்சகா உன்னுடைய கடாட்சமாக்கப்பட்டது பார்வையாகப்பட்டது கல்பக விருஷம் போன்று இருக்கிறது. தித்சு சமத்ச தித்சுகுன்னு கொடுக்கக்கூடியது ததாத்திலிருந்து தித்சுகு கொடுக்கக்கூடியதாக சமஸ்த விபவம் வைபவத்தை கொடுக்கும். ஏன்னா கல்பக வருஷத்தில் எதை கட்டாலும் கொடுக்கும். அது மாதிரி உடைய கடாட்சமும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. வைபவங்களை சமஸ்த வைபவங்களை கொடுக்கக்கூடியது. நமதாம் நராணாம் வணங்குபவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. பிருங்கஸ்ய நீல நளினஸ்ய அதாவது பிருங்கன வண்டு போலேயும் கருப்பாக இருக்குது. அது மாதிரி நீல நளினம்னு அது நீலத்தாமரை. ஸோ நீலத்தாமரையை போலும் நல்ல டார்க்காக இருக்கக்கூடிய பார்வை. ரெண்டுக்குமே அந்த பார்வையை கம்பேர் பண்ணுறார். தாமரை போன்றது அதே மாதிரி வண்டு போன்றது. காந்தி சம்பத்து காந்திங்கிறது என்னது? அட்ராக்ஷன். யாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம்பத்து. அது ஒரு சொத்து. அந்த சம்பத்தை சர்வஸ்வமேவ ஸோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. சர்வஸ்வம் எப்படி கல்பக வருஷம் எல்லாத்தையும் கொடுக்குறதோ அது மாதிரி இப்படி டார்க்காக இருக்கக்கூடிய பார்வையும் கொடுக்கக்கூடியது. சர்வஸ்வம் ஏவ ஹரதி இது பரம் விசித்திரம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கூட வண்டோடைய கருப்பையும் தாமரையோட கருப்பையும் ஹரத்தின்னா இங்கே அபகரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கொடுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், ஹரத்தினா கொடுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம், ஹரத்தினா எடுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ரெண்டு ஆப்போசிட் அர்த்தம் ஹரத்தியில் வருது. ஸோ வண்டுக்கும் நீல நளினத்துக்கும் நீ கொடுக்குறேன்னா கற்பக விஷயம் போல் கொடுக்குறேன், இந்த கலரை கொடுக்குறேன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இல்லை அதை அவளை மட்டும் நீ அபகரிக்கிற, இது ஆச்சரியம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் அர்த்தம் தான் கரெக்டாக பொறுத்துருது. ஏன்னா ஆச்சரியப்படுறீங்க. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நீ இனியே கருப்பு கலரை அந்த வண்டுட்டு போய் எடுக்கிறாய், உனக்கு இது தேவையா? அப்படி நீ கொடுக்கும் அவளோட கலரை நீ எடுத்துக்கிறீங்க, வண்டோட கலரை நீ எடுத்துக்கிற. அதே மாதிரி நீலத்தாமரையோட கலர் கருப்பு கலரை உன்னுடைய கடாட்சம் எடுத்துக்கிறது. ஏன் எடுத்துக்கிறது? இது என்ன ஆச்சரியம் இல்லையா? கல்ப வருஷம் கொடுக்கத்தானே வேணும் அப்படிங்கிற அந்த இடத்துல. காமாட்சி கல்ப விடபீவ பவத்கடாட்சः தித்சு சமஸ்த விபவம் நமதாம் நராணாம் भृङ्गस्य नीलनलिनस्य च कान्ति सम्पत् सर्वस्वमेव हरति इति परं विचित्रम्. अत्यन्तशीतलमनर्गलकर्मपाक काकोलहारि सुलभं सुमनोभिरेतत् पीयूषमेव तव वीक्षणम् अम्ब किं तु காமாட்சி நீலமிதம் இது அயமேவ பேதஹ. இங்கே அமிர்தத்தோடு கம்பேர் பண்ணுறேன். அதோட டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு அதையும் சொல்கிறாருங்க. ஏன்னா அமிர்தம் விளவிளையர்னு இருக்கும், இது கருப்பாக இருக்குது, அதனால இதுதான் வித்தியாசன்றார். அத்தியந்த சீதளம் குளிர், அமிர்தமும் நல்ல கூலாக இருக்கும், குடிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி உடைய பார்வை ரொம்ப சீத்தளமாக குளிர்ந்த பார்வையாக இருக்குது. அர்கலம், அர்கலம்னு தடை கிடையாது. அர்கலம்னாலே செயின்னாலே தடை பண்ணுறது இல்லையா? நடையெல்லாம் தடை பண்ணுறது, அது பிடிச்சி கட்டுறது. ஸோ இங்கே தடையற்ற பார்வை அர்கலம். அது மாதிரி அமிர்தம் போன்ற பார்வை தடையற்ற பார்வை. கர்ம பாக்க காக்கோலஹாரி. இப்போ அமிர்தம் விஷத்தை மாற்றிவிடும் இல்லையா? அமிர்தத்தை குடித்தா விஷத்தோட கெட்டத்தன்மையெல்லாம் போயிடும். அப்போ காக்கோலான்னு சொன்னால் ஆலகால விஷம். இந்த இடத்துல காக்கோலம்னா பாபம்னு அர்த்தம். ஸோ விஷம் போன்ற பாபம். ஸோ இந்த பாபமெல்லாம் நம்மள்ட்ட இருக்குது. இதை விஷத்தை அமிர்தம் அப்படியே எடுத்துரும், விஷத்தை உறிஞ்சி எடுத்துரும். அதே மாதிரி உன்னுடைய பார்வை கர்ம பாக்கம் என்ற விஷம். கர்ம பாக்கம்னு நம்ம செய்த பாப செயல்கள், அதனால் விளையக்கூடிய பலன்கள். பாக்கன பலன். ஸோ நம்முடைய கர்மத்தினால் விளைந்த பாப செயல்களுடைய பலனை ஹாரி எடுத்துவிடும், அபகரித்து விடும். எப்படி அமிர்தமானது அந்த விஷத்தை எடுக்கிற மாதிரி எடுத்துடும். சுலபம் சுமனோபிகி. சுமனஸ்ன்னு சொன்னான்னா ஒன்று பூன்னு அர்த்தம், ஒன்று நல்ல மனதை உடையவர்கள்னு அர்த்தம், ஒன்று தேவர்கள்னு அர்த்தம். ஸோ சுமனோபிகி சுலபம் சொன்னான்னா ஒரு தேவர்கிற அர்த்தத்தில் அமிர்தத்துக்கு அப்ளை பண்ணணும். தேவர்களுக்கு சுலபமாக இருக்கிறது. தேவர்கள் அமிர்தத்தை குடிச்சுட்டு இருக்கா, அவள் எப்போவுமே நித்தியமாக எவ்வளமாக இருப்பாவா. ஸோ தேவர்களுக்கு அது சுலபமாக இருக்கக்கூடியது அமிர்தம். இன்னொரு அர்த்தம் சுமனோபிகின்னு சொன்னான்னா நல்ல இதயம் உடையவர்களுக்கு தேவியோட பார்வை சுலபமாக கிடைக்கும்.
இல்லையா? விமுகர்களாக இருந்தால் கிடைக்காது தேவியோட பார்வை. நல்ல இதயத்தை உடையவர்கள், நல்ல மனசை உடையவர்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய பார்வை. ஏத்தத்துன்னு இந்த பார்வை. பீயூஷமேவ, ஆகவே இது அமிர்தமே தாம்மா. உன்னுடைய பார்வை அமிர்தமும் ஒன்று தான். தவ வீக்ஷணம் அம்ப, உன்னுடைய பார்வையை நான் அமிர்தம்னே சொல்கிறேன். ஆனால் ஆனால் காமாட்சி நீலம் இதம், இது நீளமாக இருக்குது, டார்க்காக கருப்பாக இருக்குது இந்த பார்வை. இதமேவ பேதம் இது அயமேவ பேதக, இதுதான் வித்தியாசம். அமிர்தம்னே சொல்லல உன்னோட பார்வையை, ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, அது வெள்ளை, உன்னோட கருப்பு அப்படிங்கிற. அத்யந்த சீதலமனர்கல கர்ம பாக காகோலஹாரி சுலபம் சுமனோபிரேதத் பீயூஷமேவ தவ வீக்ஷணம் அம்ப கிம் து காமாட்சி நீலம் இதம் இதி அயமேவ பேதः அஜ்ஞாத பக்திரசம் அப்ரசரத் விவேகம் அத்யந்த கர்வமனதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்யம் அசமீபகதம் ச முக்தேஹ காமாட்சி நைவ தவ காங்க்ஷதி திருஷ்டிபாதக. ஓகே, ஸோ கடைசியில் சொல்கிறார் இவர், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற யாருக்குமே, அவர் ஜென்ரலாக சொல்கிறார், எந்த மனிதனுக்குமே அஜ்ஞாத பக்தி ரசமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பக்தின்னு என்னன்னு தெரியாது. அப்படி பக்தி ரசத்தை அறியாதவன் அஜ்ஞாத. அப்ரசரத் விவேகம், பிரசரத்தின பரவுகிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்ரசத்த விவேகம்னா விவேகம் துளி கூட இல்லை, பரவாத விவேகம்னு அர்த்தம். துளி கூட விவேக புத்தியிலே விசாரித்து அறியற புத்தியும் இல்லை, பக்தியும் இல்லை. அத்தியந்த கர்வம், ஆனால் நான்கிற கர்வம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட மனிதன். அதீத சமஸ்த சாஸ்திரம், சாஸ்திரங்களை ஒன்று கூட படிக்கலை. அப்படி சாஸ்திரங்களை எதுவுமே அறியாத ஒருத்தன். அதீதம்னா படிக்கலைன்னு அர்த்தம். அதீதம்னா படிக்கிறது, அதீதம்னா படிக்கலை. ஸோ சாஸ்திரத்தைங்களே ஒன்றுமே படிக்காதவன். அப்பிராப்த சத்தியம், ஸோ பகவானை பற்றி ஒன்றுமே தெரியாது. சத்தியங்கிறது பகவானோட ஒரு இது லட்சணம் இல்லையா? ஸோ அந்த சத்தியத்துக்கிட்டக்கே போல, அந்த பகவான் கிட்டக்கே போலே, அதை அடையவில்லை. அசமீப கதம் ச முக்தேகே, முக்திக்கு வழியே தேடலைவன், அந்த சாதனையே பண்ணலை. முமுட்சுவாக இருந்து எனக்கு மோட்சகதி கிடைக்கணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை. ஸோ அசமீபகதம் கிட்டக்கே போலே, மோட்சத்துக்கு கிட்டக்கே நெருங்கக்கூட இல்லை, முக்தியை நெருங்கவில்லை. அப்படிப்பட்ட நைவ தவ திருஷ்டிபாதக காங்க்ஷதி, அப்படிப்பட்ட அவனை உன்னுடைய திருஷ்டிபாதம்னு கடாட்சமாகப்பட்டது. நைவ காங்க்ஷதி, அவனை விரும்புவதில்லை. ஸோ அவன்கிட்ட உன்னுடைய பார்வை போகவே போகாது. இப்படிப்பட்ட கேவலமான மனிதன்கிட்ட உன்னுடைய கடாட்சம் எப்படி விழும்? விழவே விழாதுன்னு. அது அப்படி அங்கே 100வது ஸ்லோகத்தில் அதை முடிக்கிறாங்க. இன்னும் ஒன்று இருக்கு. அஜ்ஞாத பக்திரசம் அப்ரசரத் விவேகம் அத்யந்த கர்வம் அதீத சமஸ்த சாஸ்திரம் அப்ராப்த சத்யம் அசீமபகதம் ச முக்தேஹே காமாட்சி நைவ தவ காங்க்ஷதி திருஷ்டிபாதக. இந்த இடத்துல பிராக்கெட்ல இருக்கிற ஸ்லோகத்தில் போடுறார், காமாட்சி மாமபி புனாது பவத் கடாட்சகன்றார். அப்படின்னு இப்படிப்பட்ட மோசமான என்னையும் உன்னுடைய கடாட்சம் எப்படியாவது ரட்சிக்கட்டமே அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பாதேன லோச்சன ருச்சேஹே தவ காமகோட்டி பூதேன பாதகபயோதி பயாதுராணாம் பூதேன தேன நவகாஞ்சன குண்டலாம்சு வீதேன சீதலய பூதர கன்யகே மாம். லோச்சன ருச்சேகே பார்த்தேனா, லோச்சன ருச்சின்னு ஒரு கடைக்கன் பார்வையுடைய அந்த அழகு, ருச்சின்னு இந்த இடத்துல அழகு. அப்படிப்பட்ட அழகான பார்வை, அது அதை விழறன் பார்த்தன்னு விழறது, என் மேலே விழணுது. தவ காமகோட்டி, ஹே காமகோட்டியே, என் மேலே விழக்கூடிய அந்த பார்வை. பாதக பயோதி பயாத்துரானாம், அதாவது என் மேலேன்னு சொல்ல, இப்போ எல்லார் மேலே யார் மேலே விழுறோ அவளுக்கு பாதக பயோதின்னு மகாபாவம். பாதகங்கள்னா பாவங்கள். ஸோ அப்படிப்பட்ட கடல், பாதக பயோதி பாவக்கடலில் இருக்கக்கூடிய, பயந்து இருக்கக்கூடிய, பயாத்துரானாம் பயந்து இருக்கக்கூடிய, பய ஆத்துரம்னு அர்த்தம். ஆத்துரம்னா பீடிக்கப்பட்டு, பயத்தால் பீடிக்கப்பட்ட அந்த மனிதர்களை, அவர்களை போத்தேன, கடாட்சங்கிறது இப்போ போட்டு, ஒரு போட்டில் ஏறினா கடலில் இருந்து தப்பிச்சு விடலாம், நான் அந்த போட்டில் பிடிக்கணும் அவ்வளோதான். ஸோ போத்தேன கடாட்சங்கிற போட்டை வச்சுட்டு நவ காஞ்சன குண்டலாம்சு பூத்தேன, அந்த போட்டு அது புனிதமாக இருக்கக்கூடிய கடாட்சம். எதனால? நவ காஞ்சன, புதிய பொன்னோடு கூடிய குண்டலாம்சுகோ, பொன்னாலாகப்பட்ட குண்டலத்துடைய ஒளி.
அந்த குண்டலத்தோட ஒளி, ஏன்னா இருட்டு கடலாக இருக்குது, சம்சார துக்கத்தில் கடல் இருட்டாக இருக்குது. அப்போ உன்னுடைய குண்டலங்களாகப்பட்ட ஒளி அந்த போட்டு இங்கே இருக்குதுன்னு காட்டுறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த குண்டலாம்சு பூத்தேன, அதனால் நன்றாக தெளிவாக அந்த புனிதப்படுத்தப்பட்ட அந்த போட்டு, அப்பேற்பட்ட அந்த பார்வையாகப்பட்ட போட்டில் வீத்தேன சீத்தலைய. ஸோ உன்னுடைய கடைக்கண் பார்வை என்ற அந்த வீச்சு காற்று, இங்கே வீத்தம்னா காற்றுன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த காற்று நமக்கு இட் ஷுட் டேக் அஸ் டுவர்ட்ஸ் தி போட் இல்லையா? அந்த போட்டு கிட்டக்க போகிற மாதிரி காற்று அடிக்கணும். எதிர் திசையில் காற்று அடிச்சா நம்ம தள்ளிவிடும், போட்லேருந்து தள்ளிவிடும். அதனால அந்த கடாட்சம் வந்து எப்படி இருக்கணும், அந்த போட்டு என்னை இழுக்கக்கூடிய அந்த காற்றை நீ தான் கொடுக்கணும். அந்த காற்றுனால என்னை குளிர்மைப்படுத்து சீத்தலைய. பூதர கன்னியக்கே, பூதர கன்னியக்கே பூதரன்னு மலை, ஹிமவான் மகளேன்னு தான் சொல்கிறார். ஸோ பூதர கன்னியக்கே, ஹிமவானுடைய மகளே, மாம் சீத்தலைய, என்னை அப்படி குளிர்விக்க வேண்டும் கேட்குறேன். पातेन लोचन रुचेः तव कामकोटि पोतेन पातकपयोधि भयातुराणां पूतेन तेन नवकाञ्चन कुण्डलांशु वीतेन शीतलय भूधर कन्यके माम्. The last one. Okay. एतत्कटाक्षशतकं घनसाररम्यं भक्त्या सकृत् पठति यः कृतनित्यकर्मा तस्मै प्रसीदति तरां किल कामकोटिः धर्मार्थकामम् अतुलं परमञ्च सौख्यम्. ஸோ இந்த 100 ஸ்லோகம் அந்த 101 இருக்குது. கடாட்ச சதகத்தை யார் கனசார ரம்யம்னு சாரமாக இருக்கக்கூடியது, ரொம்ப அப்படியே தேவியோட பார்வையை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் இல்லையா? ஸோ அந்த கனசாரம்னா சந்தனம் குழம்புங்கிறதுக்கும் கனசாரம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி குளிர்மையாக இருக்கக்கூடிய அந்த பார்வை கடாட்ச சதகத்தோடைய அந்த 100 ஸ்லோகத்தையும் பக்தியா, பக்தியோடு அசக்ருத்த படத்தின்னு எடுத்துக்கலாம், சக்ருத் படத்தின்னு எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி படித்தாலும் போகிறோம்னு ஒரு அர்த்தம், அசக்ருத்தனை திரும்பி திரும்பி படிப்பதாலும்னு அர்த்தம். ஸோ பக்தியா சக்ருத் படத்தி ஒரு வாட்டி படித்தா கூட போகிறோன்னா கூட கிருத்த நித்திய கர்மான்னு சொல்லும்போது அசக்ருத்து தான் அங்கே அப்ளை ஆகுது. பல முறை படிக்கணும், டெய்லி இது கர்மமாக வச்சுன்னு படிக்கணும், எவ்ரிடேன்ற நித்திய கர்மா. ஸோ கிருத்த நித்திய கர்மா, நித்திய கர்மாவில் இதை சேர்த்துண்டு இந்த கடாட்சத்தை நான் படிப்பேன் அப்படின்னு பலமுறை படிப்பதால் தஸ்மை அவனுக்கு பிரசீததி தராம்னு மிகவும் பிரசாதம், அருள், தேவியோட அருள். கில காமகோடியுடைய அந்த அருள் பார்வையாகப்பட்டது கிடைக்கும். தர்ம அர்த்த காமம், அது இந்த லோகத்தில் உள்ள புருஷார்த்தங்கள். தர்ம அர்த்த காமம் சொல்றது இந்த லோகத்தில் உள்ள 3 புருஷார்த்தங்களையும். அதுலம் பரமம் சௌக்கியம், பரமம்ச சௌக்கியம்னா மோட்சம். ஸோ பரமமான சௌக்கியமாக இருக்கக்கூடியது மோட்சம். அப்படி 4 வித புருஷார்த்தங்களை அளிக்கக்கூடியது இந்த கடாட்ச சதகம்னு முடிக்கிறாருங்க. कटाक्षशतकं घनसाररम्यं भक्त्या सकृत् पठति यः कृतनित्यकर्मा तस्मै प्रसीदति तरां किल कामकोटिः धर्मार्थकाममतुलं परम् अञ्जसौख्यम्. कटाक्षशतकं सम्पूर्णम्. श्रीकामाक्षी नमः.